வணக்கம். இந்த வீடியோவில் உப்பு உருண்டை எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். 1 கப் பச்சை அரிசி, 5 கப் புழுங்கலரிசி. இது வந்து ரேஷன் அரிசிங்கிறதுனால நான் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் புழுங்கலரிசி, இட்லி அரிசி எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து பச்சை அரிசி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இது 4-5 தடவை நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறணும். இந்த அரிசி மினிமம் 4 மணி நேரம் ஊறணும். ஊறின அரிசியை நம்ம நல்லா கிரைண்டரில் போட்டு கொரன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, நல்லா கொரன்னு இருக்கணும். அப்போ தான் உப்பு உருண்டை நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். இந்தளவுக்கு கொரன்னு இருக்கணும். ரொம்ப கொஞ்சம் நைஸாக ஆகிடுச்சுன்னா உப்பு உருண்டை வந்து மாவு மாதிரி இருக்கும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேங்காய், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பெருங்காயம். ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கட்டும். கொஞ்சம் நல்லா தாராளமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியும் போது 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் கொஞ்சம் பொரியும் போது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது 2 மட்டும் முதல்ல சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வரணும். இந்தளவுக்கு கொஞ்சம் பொன்னிறமானதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா சேர்த்த உடனே இன்னும் நல்லா கலர் கொடுக்கும். இது லைட்டாக கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நம்ம வந்து கருவேப்பிலை, பெருங்காயம், தேங்காய் இது 3த்தையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து நான் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் வேணான்னா நல்லா திருகிட்டு தேங்காய் பூ மாதிரியும் இதில் சேர்த்துக்கலாம். அது கூட இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காவை ரொம்ப எண்ணெயில் வதக்கிட்டோம்னா அது நல்லா இருக்காது. கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அந்த ஜூஸியாக இருக்கும் தேங்காய். இது லைட்டாக 2 பெரட்டு பெரட்டினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை இதில் கொட்டி நல்லா கிளற போகிறோம். இது நல்லா கைவிடாமல் கிளறணும். இந்த மாதிரி மாவு வந்து கிளறிட்டே வந்தோம்னா கொஞ்சம் திக்காகும். இது நல்லா இன்னும் கையில் ஒட்டாத அளவுக்கு நம்ம இன்னும் கிளறிட்டு வரணும். கைவிடாமல் கிளறணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், மாவு வந்து கையில் ஒட்டலை. இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கையில் கொஞ்சம் நல்லா லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாவு ஆறுனதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகள்லாம் உருட்டி நம்ம தனியாக வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கும் போது மேலே ஒரு இட்லி தட்டு போட்டு கொஞ்சம் நல்லா ஆவி வரட்டும். நம்ம அப்புறம் உருண்டைகளை வைக்கலாம். இட்லி பாத்திரத்துலேயும் நம்ம இது மாதிரி செய்யலாம். இது நல்லா கொஞ்சம் ஆவி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளில் கொஞ்சம் வச்சு வேக வைக்கலாம். இப்போ நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த உருட்டி வச்சுருக்க உருண்டைகளில் நம்ம இதில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் அப்புறம் ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் நம்ம நல்லா வேக விடலாம். அப்போ தான் உள்ளெல்லாம் நம்ம மாவு நல்லா வெந்துடும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த உருண்டைகள்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சுவையான உப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நன்றி.